இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 24வது வசனம். கலகம் அதிகமாகிறதை அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். ஆம் தேவ ஜனமே, பிலாத்து சொல்லுகிறார், இதோ இந்த நீதிமானுடைய இரத்தத்திற்கு நான் குற்றமற்றவன் என்று சொல்லி. ஆம், இன்றைக்கு அந்த நீதிமானுடைய இரத்தம் யாருக்காக சிந்தப்பட்டது? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். பாருங்கள், ஆனால் இதே ஜனங்கள் அவர்களை என்ன சொல்லுகிறார்கள்? இதோ பிலாத்து நீதிமான் என்று சொல்லுகிறார், ஜனங்கள் அவரை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கிறதை பார்க்கிறோம். இயேசு மாத்திரம் சிலுவையில் மரிக்காமல் நமக்காக ஆட்டுக்குட்டியாய் மாறி இரத்தம் சிந்தாமல் இருந்தால் நீங்களும் நானும் சாபத்திலேயும் பாவத்தினால் உண்டான சம்பளம் மரணத்தினாலையும் நாம் என்ன செய்திருப்போம்? மரணித்திருப்போம் தேவ ஜனமே. ஆனால் இயேசுவினுடைய விலையேற பெற்ற அன்பு, அவருடைய இரத்தத்தை நமக்காய் சிந்தி நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாக, அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் அந்த இரத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம்? மாறாக பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அசட்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமா? பிலாத்து சொல்லுகிறான், இந்த நீதிமானுடைய இரத்தத்திற்கு இதோ இரத்த பலிக்கு நான் பொறுப்பல்ல என்று சொல்லி. ஆனால் இந்த நீதிமானாகிய இயேசுவின் இரத்தத்திற்கு நீங்களும் நானும் பொறுப்பாளிகளாய் இருக்கிறபடினாலே உலகத்திலே இதோ வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் மாற்றுகிற இந்த இரத்தத்தினுடைய இதோ மகத்துவத்தை அறிந்தவர்களாகிய நாம் இயேசுவின் இரத்தத்திற்கு கணக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் இருந்த பொழுதும் எங்கெங்கோ பரிகாரங்களை செல்ல அவர்கள் ஓடிக்கொண்டிருந்தால் உங்களையும் என்னையும் தான் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு விடுதலை கொடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்தினாலே விடுதலை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு பிரயோஜனமாக, அநேகருக்கு பிரயோஜனமாக நாம் இருக்க வேண்டும். மாறாக இயேசுவையே காட்டி கொடுக்க துணிந்த, இயேசுவையே கொலை செய்த துணிந்த அந்த ஜனங்களைப் போல நாம் இல்லாதபடிக்கு, முறுமுறுக்காதபடிக்கு, நீர் என் தெய்வம், நீர் என் தகப்பன், நீரே என்னை வழிநடத்தினவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து என்னை மீட்டுக் கொண்டவர் என்ற நிச்சயத்தோடு இந்த நாட்களிலே நீங்கள் உபவாசித்து மகிழுங்கள். ஆம் தேவ ஜனமே, நீர் தெய்வமா, நீர் தெய்வமா, நீர் மட்டும்தான் தெய்வமா என்று சொல்லி இயேசுவை நீங்கள் அடிக்கடி சிலுவையில் அறையாதபடிக்கு அவர் மாத்திரமே தெய்வம் என்பதை உணர்ந்து அறிந்து இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே நீங்கள் பங்கு பெறுகிறவர்களாயிருங்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, பிலாத்து கை கழுவினது போல நாங்களும் அநேக வேளையிலே ராஜா எங்கள் செயல்களினால் உங்களை கழுவாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம், நீர் தேவன் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி அப்பா நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.